இன்னையோட நம்ம கார்டன் ஆரம்பிச்சு 10 மாசம் ஆயிடுச்சு. இந்த 10 மாசத்துல நம்ம கிட்ட எவ்வளவு பிளான்ட்ஸ் என்னென்ன செடிலாம் நம்ம வச்சிருக்கோன்றத பார்க்கலாமா? ஸ்டெப்ஸ்ல இருந்து ஏறி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது கத்தாழை செடி. கத்தாழையோட நம்ம துளசி செடியும் சேர்த்து வச்சிருக்கிறோம். அது விதை போட்டது அதுவே முளைச்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறது இது நித்தியமல்லின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்பதான் வாங்கி வச்சேன். எவ்வளவு தூரம் வளருது அப்படின்றத பார்க்கலாம். இது நல்லா கொடி மாதிரி படரும்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லா கொடி மாதிரி படர்ந்து நம்ம வீட்டுக்கே ஒரு அழகு கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி செடி. இது இவ்வளோ குட்டியாக பிளான்ட் இருக்கும்போதே நிறைய பூ பூத்துச்சு. இப்போ பூ பூத்ததுக்கப்புறம் நிறைய நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம். அதுக்கப்புறமும் நிறைய இந்த முட்டெல்லாம் வச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறமா இருக்கிறது கனகாம்பர பூவு. இந்த செடி பாருங்க எவ்வளோ பஞ்சாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு, இதை லைட்டாக பூ பூத்த உடனே கட் பண்ணி விடுறதுனால இது இந்த அளவுக்கு ரவுண்டாக பஞ்ச் மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு. அதான் இது இன்னும் நல்லா உயரமாக வளரும்னு சொல்லிட்டாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமந்தி. நம்ம கிட்ட 5 கலர் சாமந்தி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர். இதுவும் அதே சாமந்தி தான். நான் என்ன கலருன்றது தெரியல. இப்போதான் மொட்டு வச்சிட்டு இருக்குது. பார்க்கலாம் இது என்ன கலர்ல பூத்து வருதுன்ட்டு. இது வந்து டிசம்பர் பூ. இது டிசம்பர் மாசத்துல மட்டும்தான் பூக்கும். ஸோ அதனால டிசம்பர் மாசத்துல இதோட வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். இதுவும் அதே சாமந்தி தான். இது 2 வகை ரோஜா. ஒன்று வந்து பிங்க் கலரு, இன்னொன்று இது என்ன கலர்னு தெரியல. இது பூ பூத்ததுக்கு அப்புறம் தான் என்ன கலருன்றது தெரியும் நமக்கு. இதுதான் நம்மளோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஏரியா. டேபிள் ரோஸ் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அங்க வரைக்கும் இருக்கும். நம்ம கிட்ட இப்போ ஒரு 30 கலர்ஸ் பக்கத்துல இந்த ஏரியால மட்டும் நான் வச்சிருக்கிறேன். ஒவ்வொரு கலரும் தனித்தனியா ஒவ்வொரு பக்கெட்ல வச்சிருக்கிறதுனால நமக்கு ஹார்வெஸ்ட் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதை பிளான்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குது. அதோடய சேர்த்து கீழே உள்ள லேயர்லயும் நான் சாமந்தி பூ தான் வச்சிருக்கிறேன். மற்ற கலர்ஸ்லாம் வச்சிருக்கிறேன். இது ஃபுல்லாவே இது வந்து பட்டன் ரோஸ். ஒரே செடியில நிறைய பூ பூக்கும்ல, அந்த ரோஸ் தான். ஆர்கிட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரோஸ். இது ஒவ்வொரு வாட்டியும் நான் பூக்க ட்ரிம் பண்ணி விட போய் தான் நமக்கு இவ்வளோ நிறைய பூவும் கிடைக்குது. பிளான்ட்ஸும் நல்லா ஹெல்த்தியா இருக்குது. இந்த சைடு இருக்கிறது இதுவும் ரோஜா பூ, இதுவும் ரோஜா பூ தான். இதுல ஒன்று எல்லோ கலர், ஒன்று ஆரஞ்சு கலரு. இது வந்து செம்பருத்தி பூ, ரெட் கலர் செம்பருத்தி பூ. இது உங்களுக்கே தெரியும், சங்குப்பூ. இதுல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, நான் விதை போட்டு செடி முளைக்கவே இல்லை. ஸோ வராதுன்னு நினச்சி விட்டுட்டேன். ஒரு 5 மாசத்துக்கு அப்புறம் தான் இந்த செடியே முளைச்சி வந்திருக்கு. விதை போட்டதுக்கு அப்புறம் 5 மாசத்துக்கு அப்புறம் வந்த growth தான் இது. இது பார்த்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் கேட்டு கமெண்ட் பண்ணி வாங்கின செடி தான். கமெண்ட்ல எல்லாரும் நிறைய சொன்னாங்க. பட் இதோட பேர் வந்து காஸ்மோஸ் செடி. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக விழுந்திருக்குன்ட்டு. சாதாரண சின்ன ஒரு விதையில இருந்து வந்த செடி தான் இது. இதுவும் துளசி செடி தான். பார்த்தீங்கன்னா சம்மங்கி செடி. இது கிழங்குல இருந்து வந்திருக்குது. இது இந்த ஒயிட் ரோஸ். காட்டு ரோஜாக்கு நடுவுல ரெயின் லில்லி பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு முட்டு. இது இன்னும் ஒரு 2 மழை பெஞ்சதுன்னா இது விரிஞ்சு வந்துடும். பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். இது நம்ம விதை போட்டு வளர்த்து வச்சிருக்கோம். ஆடிப்பட்டத்துல போட்ட விதைகள் இதெல்லாம். செடி எவ்வளோ தூரம் வந்திருக்கு. காய் இப்பதான் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. புதினா அந்த சைடு இருக்கிறது. வெண்டைக்காய்க்கு பக்கத்துலயே புதினா நம்ம வீட்டிலேயே க்ரோ பண்ணி வச்சிருக்கோம். இது கீரை, தண்டங்கீரை. பச்சை கலரு, சகப்பு கலர் தண்டைக்கீரை. இதுவும் வெண்டைக்காய் தான். இந்த ரெண்டுமேவும் நம்ம வீட்டிலேயே விதை போட்டு வளர்த்து வச்சிருக்கிறது. இந்த சைடு ஃபுல்லா இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே டேபிள் ரோஸ் தான். நமக்கு ஒவ்வொரு கலரு ஒவ்வொரு பாட்ல தனியா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் செடி. இதுல செடி அவரைக்காய் இருக்குது. இப்பதான் போட்டிருக்கோம். இது லைட்டா கொஞ்சம் தான் வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இது வந்து வெள்ளை கலர் செம்பருத்தி பூ. பூ பூத்து இதாயிடுச்சு.
இதுவும் அதே காஸ்மோஸ் செடி தான். அப்புறம் நம்ம ரெடி பண்ண பந்தல்ல பாருங்க எவ்வளவு சீக்கிரமாவே கொடி பறந்து வந்துருச்சுன்னு பாருங்க. அவரைக்காய் செடியில உள்ள கொடி தான் இது. எவ்வளவு தூரம் படர்ந்துருக்குன்னு பாருங்க. இது டெய்லி வந்து நான் இப்படி மேல மேல போட்டு விட்டதுனால வேகமா இதோட growth இருக்குது. 2 பக்கமும் நான் வச்சிருக்கிறேன் அவரைக்காய் செடி. அந்த சைடு இருக்கிறது பாகற்காய். பாகற்காயில காய் இருக்குது. இதை வந்து விதைக்காக வச்சிருக்கிறேன். இந்த காய் இந்த ஒரு பாகற்காய் இருக்கு பாருங்க. இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கொய்யாப்பழம், ஹைபிரிட் கொய்யா. இது சின்ன பிளான்டா இருக்கும் போதே பழம் வந்துடும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி. இது முருங்கை. சும்மா ஸ்டெம் வச்சு பார்ப்போமேன்னு வச்சு ட்ரை பண்ணது. அதோட பலன் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கு. ஒரு ஆள் ஹைட்டுக்கு வளர்ந்துரும். அதுக்கடுத்து இதுதான் நம்மளோட ஃபேவரட் பிளேஸ். எவ்வளோ வச்சிருக்கேன் பாருங்க. டேபிள் ரோஸ் ஃபுல்லாவே. இது ஃபுல்லாவே டேபிள் ரோஸ் தான். அரௌண்ட் ஒரு 80 கலர்ஸ் பக்கத்துல இருக்குது என்கிட்ட. இப்போ இது எல்லாமே ஒரு ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்ததுக்காக ரெடி ஆயிட்டு இருக்குது. அப்புறம் இன்னொரு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். இந்த முருங்கை வச்ச அன்னைக்குனா நான் பின்னாடியும் ஒரு முருங்கை இது வந்து ஸ்டெம் வந்து வச்சேன். அது எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்குன்னு பாருங்க. கீழே இருந்து நம்ம மேலே பாதி வீடு வரைக்கும் வளர்ந்துருச்சு. இதுதான் கீழே நேச்சுரா நம்ம தரையில வச்சு வளர்க்குறதுக்கும் நம்மளாம் செடி பாட்டில் வச்சு வளர்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம். நான் இதுக்கு தண்ணி வந்து இங்க இருந்து மாடியில இருந்து தான் நான் ஊற்றுவேன். அந்த ஹோல்ஸ் வழியா பைப் போட்டு அங்க இருக்குது ஒரு ஹோஸு. அந்த ஹோஸ் வழியா பைப் போட்டு இங்க இருந்து நான் இப்படிதான் தண்ணி இதுக்கு ஊற்றுவேன். ஆனா அதுதான் அவ்வளோ ஸ்பீடா வளர்ந்துருக்கு. அதுல நம்ம நிறைய வாட்டி ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு கீரையெல்லாம்.